எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டின்னருக்கு வந்து கோதுமை ரவா கிச்சடி தான் செய்ய போகிறேன். சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் போட்டுங்க, கடுகு போட்டுங்க. நான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் போடுறேன், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டுமே கொஞ்சம் ரெட் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நான் உடச்சி போட்டுக்கிறேன். கீரையோ கட் பண்ணியோ போடல, நான் உடச்சி போட்டுக்கிறேன். உடச்சி போட்டால் ஒரு டேஸ்ட் வரும், கட் பண்ணி போட்டால் ஒரு டேஸ்ட்டு வரும். நான் உடச்சி போட்டுக்கிட்டேன். வெங்காயம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் கூட தான் நான் போட்டிருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு. கலரும் கரெக்டாக இருக்கும். தக்காளி வதக்கிக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு போடுறேன், உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். பக்கத்து அடுப்பில் தோசை போட்டிருக்கேன் பசங்களுக்கு. இது அவங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான். பசங்க யார் இப்போ விரும்புகிறாங்க, எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு போட்டால் அதோட பேர் கிச்சடி, இஞ்சி பூண்டு போடலைன்னா அதோட பேர் வந்து உப்புமா. இது நான் இஞ்சி பூண்டு போடுறதுனால அது பேர் கிச்சடி. பட்டாணி போட்டுக்கோங்க. வதக்கும் போதே பட்டாணி போட்டுக்கோங்க. சீசனில் கம்மியாக இருக்கும், வாங்கி உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் சேர்த்துக்குங்க. பட்டாணி உடம்புக்கு ரொம்ப நல்லது. குட்டி பிள்ளைங்க பட்டாணிலாம் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் கூட கொடுக்கலாம். நான் கேரட் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு பீன்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு உருளைக்கிழங்கு போட்டால் கூட பிடிக்கும், ஆனால் நான் போட்டுக்கல. இதுவே கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய வர மாதிரி இருந்துச்சு, அதனால நான் உருளைக்கிழங்கு போடலை. இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன், அந்த கலருக்கோசரம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், சின்ன ஸ்பூன் தான். இதையும் எண்ணெயில் தீயாமல் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிங்க. எண்ணெயிலே நீங்கள் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அந்த கலர் நமக்கு அப்படியே வரும், ரெட் கலராகவே இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் தீஞ்சிச்சுன்னா கூட நல்லா இருக்காது, பார்த்து ஃப்ரை பண்ணிக்கிங்க. இது நல்லா வதக்கினோட ஸ்லோ பண்ணியே வதக்குங்க. நல்லா வதக்கினோடனே நம்ம வந்து 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும், உப்புமா மாதிரி டைட்டாக இருக்காது. கிச்சடி கொஞ்சம் லூஸாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், லூஸாக இருக்கும் கொஞ்சம். நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரவை போட்டுக்கலாம். இந்த ரவை வறுக்கலாம் வேண்டாம், அப்படியே போட்டு செஞ்சுக்கலாம். நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறலாம். அப்போ தான் அது நல்லா வெந்து அடி பிடிக்காமல் வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய் போட்டுக்குங்க. நெய் போட்டு நான் பகலில் செய்கிறதா இருந்தால் நெய் போட்டுப்பேன். கிச்சடி ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இதுக்கு மேட்சாக நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சேன், செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். நைட்டில் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், உடம்புக்கு ஆரோக்கியம்தான். சாப்பிட்டு பார்த்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.